ஓகே. இந்த டைம் வேல்யூ இண்டிகேட்டர்ல நீங்க பார்க்கும்பொழுது, நம்மளுக்கு ப்ரீவியஸ் டேல இருக்கக்கூடிய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, 117 அப்படின்றது வந்து இருக்கு. சரிங்களா? அதாவது வெள்ளிக்கிழமை க்ளோசிங்ல. ஓகேங்களா? அதே இது நீங்க கரண்ட்ல ஓப்பன்ல வந்து பார்க்கும்பொழுது, நம்மளுக்கு ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா 80க்கு வந்து வந்துருச்சு டைம் வேல்யூ. அப்ப கிட்டத்தட்ட நம்மளுக்கு 37 பாயிண்ட் வரைக்கும் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? டிகே அப்படின்றது வந்து குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? 37 பாயிண்ட் வரை நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, டிகே அப்படின்றது வந்து குடுத்திருக்காங்க. அதனால தான் மார்க்கெட் அப்படின்றது இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு சைடு வேஸ்லயே இருந்தது. ஏன்னா நம்மளுக்கு ஓப்பன் ஹாய் எவ்ரிவன். வெல்கம் டு ஆப்ஷனல் ட்ரேடர். நம்ம சேனல்ல வழங்கக்கூடிய அனைத்து நன்மை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான். சரிங்களா? நம்ம இங்க எந்த ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு கேப் அப் மார்க்கெட்டா செஞ்சிருக்காங்க. ஓப்பன் அப்படின்றது குடுத்திருக்காங்க. அரவுண்ட் 23,900 அந்த ரேஞ்ச்ல. நம்மளுக்கு ஒரு 100 பாயிண்ட் கேப் அப் நடந்தாலுமே, ஆப்ஷன் பிரீமியத்துல வந்து அதற்கான பிரீமியம் குடுத்திருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. மார்க்கெட் ஓப்பன்லயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹெவியா டிகே குடுத்து தான் ஓப்பனே அப்படின்றது வந்து குடுக்குறாங்க. சரிங்களா? ஓப்பன் பண்ணதே வந்து நல்ல ஒரு டிகே மோட்ல தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது. சரியா? அதாவது நம்மளுக்கு டிகே மோட்ல இருக்கும்போது மார்க்கெட்ல மூவ்மெண்டம் வரதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். அதனால தான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்மளுக்கு நியர் பை R1ல வந்து ஓப்பன் ஆறாங்க. R1 டூ R2 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் அப்படின்றது இன்னைக்கு ஃபுல்லாவே இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டா வந்து என்ன செஞ்சிருக்காங்க, நம்மளுக்கு வந்து குடுத்திருக்காங்க. ஓகே. ஸோ இத நம்ம காலையிலேயே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட டெலிகிராம் குரூப்லயும் வந்து மெசேஜ் அப்படின்றது வந்து குடுத்திருந்தோம். சரியா? நம்மளுக்கு இன்னைக்கு மார்க்கெட் வந்து பிரீமியம் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, 0 வேல்யூ பிலோ தான் வந்து இருக்கிறாங்க. ஸோ அதனால மேக்ஸிமம் சைட்வேஸ்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து என்ன செஞ்சிருந்தோம், நம்மளோட டெலிகிராம் குரூப்லயும் சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு எக்ஸ்பைரி வந்து இருக்கு. சரிங்களா? அது வந்து நம்மளுக்கு மந்த்லி எக்ஸ்பைரி. ஓகே. மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்றதுனால, நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, மந்த்லி எக்ஸ்பைரியோட செல்லர்ஸ் ரிப்போர்ட் அப்படின்றத வந்து பார்க்கலாம். சரிங்களா? செல்லர்ஸ் ரிப்போர்ட் அப்படின்றது நம்மளுக்கு மந்த்லி எக்ஸ்பைரில என்ன சொல்லுது? சரிங்களா? நம்மளுக்கு லாஸ்ட் வந்து மந்த்லி எக்ஸ்பைரி ஆன இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 24,000 அந்த ரேஞ்ச்ல வந்து நம்மளுக்கு ஃபியூச்சர் அப்படின்றது குளோஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது நம்மளுக்கு கரண்ட் மந்த் ஃபியூச்சர் நான் சொல்றேன். சரிங்களா? கரண்ட் மந்த் ஃபியூச்சர் வந்து நம்மளுக்கு அரவுண்ட் 24,000 அந்த ரேஞ்ச்ல வந்து குளோஸ் ஆனதுனால, நம்ம 24,000 18 ஸ்ட்ரைக்கா எடுத்து ஸ்ட்ராடல் ரேஞ்ச எடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? லெவல்ஸ் அப்படின்றத வந்து நம்ம குடுக்குறோம். ஸோ அத பேஸ் பண்ணி நம்மளுக்கு பார்க்கும்பொழுது 24,000 அப்படின்றத நான் குடுத்துருக்கேன். இந்த லெவல்ஸ மட்டும் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறது வரைக்குமே என்ன செய்வாங்க? செல்லர்ஸ் அப்படின்றவங்க ப்ராஃபிட்ல தான் இருப்பாங்க. 1 ஹவர்ல வச்சிருக்கிறேன். எப்படி மூவ்மெண்டம் குடுத்துருக்கு அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இத பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளுக்கு லாஸ்ட் மந்த் ஓகேங்களா? லாஸ்ட் மந்த் நம்மளுக்கு அரவுண்ட் அ நம்மளுக்கு நிஃப்டி குளோஸ் ஆனது 23,900 அந்த ரேஞ்ச்ல வந்து குளோஸ் ஆயிருக்காங்க. நம்மளுக்கு ஃபியூச்சர் தான் நம்மளுக்கு முக்கியம். ஃபியூச்சர் வந்து நம்மளுக்கு எங்க குளோஸ் ஆயிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஃபியூச்சர் குளோஸ் ஆனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கரண்ட் மந்த் ஃபியூச்சர் சொல்றேன். கரண்ட் மந்த் ஃபியூச்சர் நம்மளுக்கு 24,000 அந்த ரேஞ்ச்ல தான் குளோஸ் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? அதனால தான் நம்மளுக்கு இந்த என்ட்ரி பிரைஸ் அப்படின்றது பார்த்தீங்களா, அது நம்மளுக்கு நியர் பை இருக்கு. ஓகேங்களா? அதாவது 336, 358 அப்படின்னு இருக்கு. ஸோ அப்ப நம்மளுக்கு இதுல டிஃபரன்ஸ் எதுல ரொம்ப கம்மியா இருக்கோ, அத நம்ம என்ன செய்வோங்க, ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா எடுத்துப்போம். ஸோ அத பேஸ் பண்ணி தான் நம்ம 24,000 அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இத பார்க்கும்பொழுது நம்மளுக்கு என்ன பண்றாங்க, கீழ இருந்து மேல அதாவது நம்மளுக்கு ஸ்ட்ராடல் ரேஞ்ச் வரைக்கும் போயிருக்காங்க. ஸ்ட்ராடல் ரேஞ்ச பிரேக் பண்ணி மேல போயிருக்காங்க. பட் ஆனா என்ன செய்யலங்க, இதுவும் ஒரு ஸ்ட்ராடல் ரேஞ்ச் தான். இந்த ரேஞ்சுக்கு மேல போனா மட்டும் தான் ஹெவி லாஸஸ் அப்படின்றது செல்லர்ஸ்க்கு வர தொடங்கும். பட் ஆனா அதுக்கு மேல போகல. அங்க இருந்து நமக்கு என்ன பண்ணிட்டாங்க, அகைன் நம்மளுக்கு அந்த ஸ்ட்ராடல் ரேஞ்சுக்கு உள்ளேயே வந்துட்டாங்க. அங்க இருந்து அகைன் நம்மளுக்கு ஸ்ட்ராடல் ரேஞ்ச் போறாங்க. அந்த ஸ்ட்ராடல் ரேஞ்ச் தொட்டுட்டு நம்மளுக்கு அங்க இருந்து என்ன பண்றாங்க, டைரக்ட்டா சப்போர்ட் ரேஞ்சுக்கு வராங்க. சரிங்களா? சப்போர்ட் ரேஞ்சுக்கு கீழ நம்மளுக்கு ஓப்பன் ஆனாலுமே அகைன் நம்மளுக்கு சப்போர்ட் ரேஞ்சுக்கு உள்ள வந்துட்டு இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, மிட் ரேஞ்ச்ல வந்து நம்மளுக்கு ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செல்லர்ஸ் வந்து 568 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட்ல தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? 568 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு என்ன செய்றாங்க, ப்ராஃபிட்ல வந்து இருக்கிறாங்க. டோட்டல் பிரீமியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 695 கரண்ட்ல இருக்கிறது 126 தான் இருக்கு. அப்ப 568 பாயிண்ட் என்ன செஞ்சிருக்காங்க, டிகே பண்ணியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த 24,000ல நம்மளுக்கு 568 பாயிண்ட் நல்ல ஒரு டிகே அப்படின்றது வந்து 1 மந்த்ல குடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சோ அத நீங்க கவனிக்கணும். ஓகே. சோ அதற்காக தான் நம்ம இத வந்து பார்க்குறோங்க. இது வந்து நம்மளுக்கு டெய்லியும் பார்க்க முடியும், மந்த்லி பார்க்க முடியும், வீக்லியும் வந்து பார்க்க முடியும். இத எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற வீடியோவும் நம்ம வந்து டீட்டெயில்டா வந்து குடுத்துருக்கோம். பார்க்கல அப்படின்னா மறக்காம பாருங்க. ஓகே. இந்த டைம் வேல்யூ இண்டிகேட்டர்ல நீங்க பார்க்கும்பொழுது, நம்மளுக்கு ப்ரீவியஸ் டேல இருக்கக்கூடிய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, 117 அப்படின்றது வந்து இருக்கு. சரிங்களா? அதாவது வெள்ளிக்கிழமை குளோசிங்ல. ஓகேங்களா? அதே இது நீங்க கரண்ட்ல ஓப்பன்ல வந்து பார்க்கும்பொழுது, நம்மளுக்கு ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா 80க்கு வந்து வந்துருச்சு டைம் வேல்யூ. அப்ப கிட்டத்தட்ட நம்மளுக்கு 37 பாயிண்ட் வரைக்கும் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, டிகே அப்படின்றத வந்து குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? 37 பாயிண்ட் வரை நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, டிகே அப்படின்றது வந்து குடுத்திருக்காங்க. அதனால தான் மார்க்கெட் அப்படின்றது இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு சைடு வேஸ்லயே இருந்தது. ஏன்னா நம்மளுக்கு ஓப்பன்லயே வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ஹெவி டிகே அப்படின்றத வந்து குடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ப்ரீவியஸ் டேல இருந்து இப்ப கரண்ட்ல உள்ள பிரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா 64 தான் இருக்கு. அப்ப நம்மளுக்கு டோட்டலா வந்து கிடைச்சிருக்கிறது 50 பாயிண்ட்க்கு மேல வந்து என்ன செஞ்சிருக்காங்க, நம்மளுக்கு பிரீமியத்த வந்து கரைச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? நாளைக்கு எக்ஸ்பைரி வேற இருக்கு. சோ கொஞ்சம் நம்ம வந்து கவனமா தான் இருக்கணும். ஓகே.
ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு நம்மளோட அந்த டூயல் சார்ட் கம்பேரிஷன்ல வந்து பார்க்கும்பொழுது, ஸோ இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன செஞ்சிருக்காங்க, 0 வேல்யூ பிலோ வந்துட்டாங்க அப்படின்றத நம்மளோட டெலிகிராம் குரூப்லயும் சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஏன்னா பிரீமியம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருந்தது. நம்மளுக்கு டிகே குடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ அதனால இதுலயும் வந்து என்ன செஞ்சிருந்தாங்க, நமக்கு மொமெண்டம் அப்படின்றதே குடுக்கல. சரிங்களா? நம்மளுக்கு செகண்ட் ஹாஃப்ல தான் மொமெண்டம் வந்து குடுக்குது கால் சைடு. அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எத கம்பேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, 24,050 புட் ஆப்ஷன் வந்து கம்பேர் பண்ணியிருந்தோம். ஏன்னா நம்மளுக்கு அதோட மீட்டிங் நடக்கும் பொழுது தான் கால் ஆப்ஷன் அப்படின்றது ஒரு 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆகும். சரிங்களா? மித்தபடி நம்மளுக்கு புட் ஆப்ஷனும் இன்னைக்கு 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆகல காலையில. கால் ஆப்ஷனும் நம்மளுக்கு காலையில 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆக முடியல. சரிங்களா? நம்மளுக்கு எப்ப ஐடிஎம் ஆகுறாங்க அப்படின்னா, 2 மணிக்கு மேல தான் வந்து நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றது ஒரு 50 பாயிண்ட் ஐடிஎம் நோக்கி நகர்றாங்க. சரிங்களா? நகர்றாங்க. அதே மாதிரி 50 பாயிண்ட் ஐடிஎம்மாவும் ஆகுறாங்க. ஓகே. 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிட்டு அது நம்மளுக்கு டாமினேட் பண்ணி மேல வந்து வருது. அப்ப நம்மளுக்கு மேல வரும்பொழுது 100 பாயிண்ட் ஐடிஎம் நோக்கி என்ன செய்யலாம்? அது மூவ்மெண்ட் மாறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கலாம். அப்ப நம்மளுக்கு 100 பாயிண்ட் ஐடிஎம் ஆகணும்னா எதோட மீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். மீட்டிங் நடக்கிறது நம்மளுக்கு இப்போ 24,050ல நம்மளுக்கு மீட்டிங் நடந்தா 50 பாயிண்ட் ஐடிஎம். சரிங்களா? அதே இது 24,150ல நம்மளுக்கு மீட்டிங் நடந்தா தான் 100 பாயிண்ட் ஐடிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அப்ப நம்மளுக்கு மீட்டிங் நடந்திருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நேர்பை வந்திருக்காங்க. சரிங்களா? மீட்டிங் நேர்பை நம்மளுக்கு வந்திருக்காங்க. பட் ஆனால் மீட்டிங் அப்படின்றது நடக்கல. ஓகேங்களா? அதுக்கு மார்க்கெட் அப்படின்றது க்ளோஸ் ஆயிட்டு. அப்போ நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, 50 பாயிண்ட் ஐடிஎம் நம்மளுக்கு பிரேக் பண்ணி போகவும் தான் அந்த 100 பாயிண்ட் ஐடிஎம் நோக்கி நம்மளுக்கு நகர்றாங்க. சரிங்களா? பட் நம்மளுக்கு ஆனால் மார்க்கெட்ல இன்னைக்கு ஃபுல்லாக மூவ்மெண்டம் அப்படின்றது இல்லைங்க. காலையிலேயே இந்த மூவ்மெண்டம் நம்மளுக்கு கிடைச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு 100 பாயிண்ட் ஐடிஎம் நோக்கி நம்மளுக்கு நகர்ந்திருக்கும் காலையிலேயே. சரிங்களா? ஓகே. ஸோ இதுலயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 23,950 அப்படின்ற ஏடிஎம் ஸ்டேக் தாங்க எடுத்திருந்தோம். ஸோ இது நம்ம நேத்து குடுத்த லெவல்ஸ் ஓகேங்களா? இது நம்ம நேத்து குடுத்த அதாவது நம்மளுக்கு ப்ரீவியஸ் டேல வந்து குடுத்திருந்த லெவல்ஸ் தான் இது எல்லாமே. லாஸ்ட் வீடியோல குடுத்த லெவல்ஸ் தான். ஸோ இதுல வந்து நம்ம காலையில மார்க் பண்ணி குடுத்த லெவல்ஸ் என்ன அப்படின்னா, 141 அண்ட் 92 அப்படின்ற 2 லெவல் வந்து நம்ம மார்க் பண்ணி குடுத்திருந்தோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மிட் ரேஞ்ச்ல இருந்து ரொம்ப பிலோ தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ஓப்பனே வந்து குடுத்துருக்காங்க ஏடிஎம் ஸ்டேக். ஓகே. நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, மீட்டிங் அப்படின்றது நடக்குது. கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மார்க் பண்ணி குடுத்த இந்த 92 அப்படின்ற லெவலுக்கு மேல வந்து என்ன செய்யலைங்க, யாருமே வந்து போக முடியல. சரிங்களா? புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு அதுக்கு மேல போனாலுமே, அகைன் நம்மளுக்கு அந்த கேண்டிலே கீழ வந்துட்டு. அடுத்த கேண்டில் நம்மளுக்கு என்ன செஞ்சிருச்சு, அந்த 92க்கு கீழ வந்து வந்துட்டாங்க. சரியா? நம்மளுக்கு இவங்க அந்த 92க்கு மேல இருந்தாலும், கால் ஆப்ஷன் நம்மளுக்கு இந்த சப்போர்ட்ட வந்து பிரேக் பண்ணல. இந்த சப்போர்ட்ட பிரேக் பண்ணி போயிருந்தாங்க அப்படின்னா, புட் ஆப்ஷன் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆல்ரெடி நம்மளுக்கு டிகே வந்து ஹெவியா இருக்கிறதுனால, மூவ்மெண்டம் அப்படின்றதும் குடுக்கல அவங்க. சரிங்களா? அகைன் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கால் ஆப்ஷன் அப்படின்றது வருது. புட் ஆப்ஷன் அப்படின்றதும் வராங்க. மீட்டிங் அப்படின்றது அகைன் நடக்குது. நம்மளுக்கு கால் ஆப்ஷன் என்ன செய்றாங்க, இப்ப டாமினேட் பண்ணி மேல வராங்க. மேல வந்தாலுமே நம்மளோட அந்த 92க்கு மேல வந்து என்ன செய்ய முடியலங்க, போக முடியல. அங்க இருந்து நம்மளுக்கு அகைன் நம்மளுக்கு ரிவர்சல் தான் குடுத்து, நம்மளுக்கு 2வது மீட்டிங் அப்படின்றது நடக்குது. இந்த மீட்டிங்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புட் ஆப்ஷன் நம்மளுக்கு டாமினேட் பண்ண முடியல. நம்மளுக்கு மீட்டிங் பண்ணிட்டு நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மீட்டிங் குடுத்தது தான் நம்மளுக்கு ஒரு மூவ்மெண்டம் அப்படின்றது வந்து கால் ஆப்ஷன்ல வந்து கிடைச்சிருக்கு. இந்த லாஸ்ட் தான் நம்மளுக்கு மூவ்மெண்டமே வந்திருக்கே தவிர, காலையில ஃபுல்லா நம்மளுக்கு என்ன செய்யலங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லா சுத்தமா வந்து மூவ்மெண்டமே இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் டிகேல தான் மார்க்கெட் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இங்கேருந்து எங்க போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கரெக்ட்டா மிட் ரேஞ்ச் வரையும் தான் போயிருக்காங்க. மிட் ரேஞ்சுக்கு மேல வந்து போகல. சரிங்களா? மிட் ரேஞ்ச் போயிட்டு நம்மளுக்கு அங்கேயே மார்க்கெட்ட வந்து குளோசிங்கும் குடுத்துட்டாங்க. ஓகே. ஸோ நம்மளுக்கு அதே மாரி நீங்க பிரீமியத்த வந்து கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு ஹெவி டிகே இருக்குதா அப்படின்றத பார்க்கணும். அப்ரிசியேஷன் மோட்ல போகுதா அப்படின்றதையும் நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பா வந்து பிரீமியத்த வந்து அனலைஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அப்பதான் நம்மளால மார்க்கெட்ல வந்து மூவ்மெண்டம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரிய வரும். அது எப்படி பார்க்கிறது அப்படின்றதுக்கான ஒரு வீடியோவும் தெளிவான வீடியோ நான் வந்து குடுத்துருக்கேன். பிரீமியம் வந்து அப்ரிசியேஷன்ல போகுதா, இல்ல பிரீமியம் வந்து டிகே மோட்ல போகுதா அப்படின்றத நம்ம எப்படி வந்து கவனிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ வந்து இருக்கு. பிளேலிஸ்ட்லயே இருக்கும். மறக்காம வந்து என்ன செய்யுங்க, அத செக் பண்ணி பாருங்க. ஸோ அதே மாரி நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு. நாளைக்கு வந்து என்ன அப்டின்னா, எக்ஸ்பைரி டே அப்டின்றதுனால நம்ம என்ன செய்றோம், நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி டேவ பேஸ் பண்ணி தான் லெவல்ஸ் அப்டின்றத வந்து எடுக்க போறோம். சரிங்களா? இது வந்து அடுத்த மாசத்துக்கான அதாவது அடுத்த மாசம் அப்டின்னா, நம்மளுக்கு அடுத்த வாரத்துக்கான எக்ஸ்பைரி. சரிங்களா? அந்த எக்ஸ்பைரி டேவ பேஸ் பண்ணி தான் நம்ம லெவல்ஸ் அப்டின்றத எடுக்க போறோம். சரியா? நம்மளுக்கு கரண்ட் வீக்க பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, பிரீமியம் அப்டின்றது கம்மியா இருக்கும். மூவ்மெண்டம் கம்மியா இருந்துச்சு அப்டின்னா, நம்ம கரண்ட் வீக்க பேஸ் பண்ணி நம்ம எடுக்க முடியும். பட் ஆனா மூவ்மெண்டம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி வந்துச்சு அப்டின்னா, நம்ம நெக்ஸ்ட் வீக்க தான் பார்க்கணும். ஓகே. மேக்ஸிமம் நீங்க நெக்ஸ்ட் வீக்க பார்க்குறது தான் பெட்டரா இருக்கும். சரிங்களா? ஏன்னா கரண்ட் வீக்ல நமக்கு அதிகமா பிரீமியம் டிகே அப்படின்றதுனால, நம்ம கரண்ட் வீக்க பார்த்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஒரு சரியான ஒரு மூவ்மெண்ட்டத்த வந்து அதாவது நம்ம சரியான ஒரு டைரக்ஷன வந்து பிரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால எப்பவுமே நம்ம வந்து எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரிய பார்க்க சொல்றது. ஓகே. ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்டேக் என்ன அப்படின்னு பார்க்கணும். இதுல வந்து பார்க்கும்பொழுது 24,050 அப்படின்றது தான் ஏடிஎம் ஸ்டேக்கா இருக்கிறாங்க. அதுல தான் நம்மளுக்கு டிஃபரன்ஸ் அப்படின்றது கம்மியா இருக்கு. ஓகேங்களா? கால் ஆப்ஷனோடது 162, புட் ஆப்ஷனோடது 163 அப்படின்றது இருக்கிறாங்க. ஸோ இப்ப அத பேஸ் பண்ணி நம்ம ஸ்டாண்டர்ட் ட்ரையாங்கிள் லெவல்ஸ் எடுத்தோம் அப்படின்னா என்ன வருது அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ இதுல சிந்தெடிக் ஃபியூச்சர் லெவல்ல நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்காங்க அப்படின்னா, 24,048 அப்படின்றது கிடைச்சிருக்கு. R1 24,000
212 அப்படின்ற லெவலும், R2 24,265 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்கு. S1 23,886, S2 23,829 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம எப்பவுமே சொல்றது தாங்க, R1க்கு மேல நம்மளுக்கு ஓப்பன் ஆனாலோ, இல்லன்னா S1க்கு கீழ நம்மளுக்கு ஓப்பன் ஆனாலோ, நம்மளுக்கு என்ன செய்யணுங்க 920 ஸ்டார்ட்ல பேஸ் பண்ணி லெவல்ஸ் அப்படின்றத மாத்துவோம். ஸோ அத நம்ம வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா நம்மளோட டெலிகிராம் குரூப்லயும் ஷேர் பண்ணிடுவோம். சரியா? நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அதே மாரி ஆப்ஷன் பிரீமியத்துல பார்க்கும்பொழுது, நம்மளுக்கு மிட் ரேஞ்சா வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 162 அப்படின்றது வந்து கிடைச்சிருக்கு. R1 216, R2 270, R3 325 அப்படின்ற லெவல் வந்து இருக்கிறாங்க. சரியா? அதே மாரி S1 வந்து பார்த்தோம் அப்படின்னா 117, S2 88, S3 58 அப்படின்ற லெவல் வந்து இருக்குது. நம்மளுக்கு மார்க்கெட்ல கேப் அப் ஆனாலும் சரி, கேப் டவுன் ஆனாலும் சரி, நம்ம சேம் பிரீமியம் தான் செய்ய போறோங்க. யூஸ் பண்ண போறோம். இந்த பிரீமியத்த பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு மாறப்போறதில்ல. ஜஸ்ட் ஸ்ட்ரைக் பிரைஸ் மட்டும் தான் செய்யும். நம்மளுக்கு வந்து மாறும். ஓகேங்களா? ஸோ அத எப்பவுமே நல்லா வச்சுப்போம். ஓகே. ஸோ நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.